எல்லோருக்கும் வணக்கம். நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கோழி வளர்ப்பு சரி, நம்ம வீடியோவும் சரி ரொம்ப நல்ல முறையில் போயிட்டுருக்குங்க. நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு வர்றவங்களா இருந்தால் ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளே வாங்க. நீங்கள் கேட்கலாம், ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு கேட்கலாம். நம்ம பிடிச்ச வீடியோ, நான் யாரையும் கட்டாயப்படுத்துறதில்ல. இருந்தாலும் யாரும் சும்மா இருக்கக்கூடாது, ஏதாவது ஒரு தொழில் எடுத்து பண்ணணும். இது நமக்கு மனசுக்கு திருப்தியான ஒரு தொழிலுங்க. அதை நான் பண்ணிகிட்ருக்கேன். அதில் நமக்கு வீட்டு செலவுக்கு தேவையான ஒரு வருமானம் வரும். நான் நிறையவே எடுத்து பண்ணி நான் ஒரு மாதம் 10 ரூபா 15 ரூபா வர்ற அளவுக்கு ரெகுலர் பண்ணி வச்சுருந்தேன். என்னால் கொஞ்சம் எனக்கு இஷ்யூவானதுனால எல்லாமே ஃபுல்லாக ஸ்டாப் ஆகிடுச்சு. இப்போ புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிச்சிட்டு வந்துட்டுருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோனா, வீடியோக்குள்ளே போகிறக்குள்ள முன்னாடி நான் சொல்லிடுறேன். வீடியோ என்னன்னா, நம்ம கோழிக்கு சுதந்திரம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஏன்னா நான் ரொம்ப அப்செட்டுங்க. மாற்றி எவ்வளோ தான் நல்லா பார்த்துட்டாலும் மாற்றி எனக்கு இஷ்யூ ஆகி எனக்கு இதாகி கோழிக்கு இதாகி அப்படின்னு சொல்லி ஒரு வெளி இடத்துலேருந்து கோழி வாங்கி விடாமல் நம்ம கோழியே ஏதாவது பண்ணி நம்ம ஒரு கட்டத்துக்கு நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லலான்னு நான் ஆசைப்பட்றேன். முடியல. இருந்தாலும் நம்ம முயற்சியை கைவிடக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் ரெகுலராக வீடியோ போடுறோம் இல்லையா, கோழி வளர்ப்பு ரெகுலராக பண்ணிகிட்ருக்கேன். என்னையை பார்த்து யாராவது ஒரு மோட்டிவேஷன் மாதிரி தான். அதாவது என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஆள் தொழில் எடுத்து பண்ணும்போது அது கரெக்டாக இருந்துச்சுன்னா அடுத்தவங்க ஆசைப்படலாம், நிறையா அள்ளிடலாம், நிறையா சம்பாதிச்சிடலாம், இதை வச்சு ஏதோ பண்ணலாம் அப்படின்லாம் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. நான் அந்த மாதிரிலாம் சொல்ல வரல. ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு நம்ம வீட்டில் இருக்கவங்க லேடிஸு வீட்டுக்கார் சம்பாதிச்சது போக எக்ஸ்ட்ரா வருமானத்துக்காக நம்ம செய்யக்கூடிய ஒரு தொழில் தான் எனக்கு நாட்டுக்கோழி வளர்ப்பு. கை கொடுத்துச்சு, கை இன்னும் கொடுக்கும். பெரிய லெவலில் நானும் ஒரு கெத்தாக சாதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் நான் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்த்தா இந்த நாட்டுக்கோழி வளர்ப்பு பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப மனசுக்கு நிம்மதியான ஒரு தொழில்னே சொல்லலாம். எத்தனை பேர் உண்மைதான் சொல்கிறீங்களோ அப்படின்னு லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது கமெண்ட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க, இன்றைக்கி நம்ம கோழிக்கு சுதந்திரம் கிடச்சி. ஏன்னா நான் ஒரு 3-4 மாதமாகவே இடையில செட் பண்ணுறது சாகுறது. நேற்று தான் ஒரு வீடியோ போட்டேன், கீழே இறக்கி விட்டு செட் பண்ணியிருக்கேன்னு. அந்த கோழி குஞ்சு எவ்வளோ சுதந்திரமாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். என்னையை பார்த்தா கூட பயப்படுது. நான் கேஜில் கொண்டு தீவனம் வைக்கும்போது மட்டும் என்னை பார்க்கும், வந்தோன்னே கையை கொத்தும், தீவனப்போ வந்துடும். இப்போ வெளியே விட்டுருக்கோம் இல்லையா, எங்கே நம்மளை பிடிச்சி மறுபடியும் கூண்டுக்குள்ள அடைச்சிருவாளோன்னு சொல்லி ரொம்ப பயப்படுது. இருந்தாலும் இன்றைக்கி காலையில் ஃபுல்லாக நான் வெளியே வேலை பார்க்க போயிட்டு அது பாட்டுக்கு செட் ஆகிடுச்சு. இனி எல்லாரையும் திறந்து விட்டாச்சு. மொத்தம் 19 குஞ்சு இருந்துச்சு. இன்றைக்கி திறந்து விடும்போது கூட ஒரு குஞ்சு ஃபெயிலியர் ஆகிடுச்சு. காரணம் என்னென்னா, நம்ம கேஜில் வச்சுருக்கோம். கேஜிக்கு மேலே நாகாப்பெண்ணல் தான் போட்டிருக்கோம். ஒரு தடுக்கு போடல, எதுவும் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் எதுவுமே பண்ணலை. எல்லாமே லாக்கு தான். ஒரு செட்டு போடலான்னு ஆசைப்படுறோம், அதுவும் முடியல. என்னோடய மனசில் என்ன நினைக்கிறேனோ அதை தான் வீடியோவாக போட்டுட்ருக்கேன். டோட்டலாக அப்செட்டுன்னு வைங்களேன். திருப்பி அதாவது ஒரு வருமானம் வந்துச்சுன்னா தான் அதை மேற்கொண்டு பண்ணணும். அதே மாதிரி கோழி வளர்ப்பில் ஒரு அமௌண்ட்டை போட்டுட்டு ஐயோ கிடைக்கலையேன்னு சொல்லி அதாவது வருமானம் எடுக்க முடியலையே தவிச்ச ஆளில் நானும் ஒருத்தி. அதனால் இப்போ அந்த தப்பை பண்ணக்கூடாது. எங்கேயும் போய் விழுந்தடிச்சு கோழி குஞ்சு வாங்கிட்டு வரவும், கோழிக்கு எங்கேயும் கிடைக்கும், நம்ம கோழிலாம் செத்து போயிடுச்சு, உடனே ஏதாவது கோழி வாங்கி விடணும், அப்படி இப்படின்னு அலையிறதெல்லாம் தாண்டி நம்மக்கிட்ட 5 இருந்தாலும் சரி 10 இருந்தாலும் சரி மறுபடியும் முதல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் வெளியே எதுவும் கோழி வராமல் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணி ஒரு லெவலுக்கு வருவோம் அப்படிங்கிறக்காக தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். என்னோட நம்பிக்கை தான் எனக்கு மூலதனம்னு சொல்லலாம். அதுக்காக நம்பிக்கை மட்டும் வச்சுட்டு உழைக்காமல் நம்ம பேசாமல் பார்க்காம விட்டுட்டா கோழி வளர்ந்துடாது, சரிங்களா? அதனால் அந்த ஒரு எஃபெக்டையும் கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும். உண்மை தானே, நீங்களே சொல்லுங்கள். அதுதான் உண்மை. நம்ம கோழி இப்போ வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அதாவது நடமாடுறது வைக்கிறது எல்லாமே வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். எல்லோரும் பாருங்கள். இன்னொன்று என்னென்ன டவுட் இருக்குது அப்படிங்கிறத கண்டென்ட்டில் போடுங்க. எனக்கு தெரிஞ்ச, அதாவது கோழி வளர்ப்பில் 100% தெரிஞ்சதெல்லாம் நான் சொல்ல வரல. எனக்கு ஒரு 10% தெரிஞ்சனாலும் அதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறேன். ரொம்ப ஈஸியான மெத்தடில் கோழி வளர்க்கணுனாலும் வளர்க்கலாம், ரொம்ப கஷ்டம்னு சொல்லலாம். 2 விதமாக சொல்லலாம். ஏன் இப்படி சொல்கிறீங்க, கஷ்டம்னு சொல்கிறீங்க, ஈஸின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா ஈஸியாக இருந்த மாதிரி தான் இருக்கும், ஆனால் திடீர்னு கஷ்டத்தை கொடுத்துரும். கஷ்டமாக தான் இருந்த மாதிரிக்கும் திடீர்னு பெருகி டக்குன்னு லாபம் கிடைக்க ஆரம்பிச்சிருங்க. இது தாங்க கோழி வளர்ப்பில் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். நாட்டுக்கோழி வளர்த்து சக்ஸஸ் பண்ணவங்க நிறைய பேர்.
இப்போ வந்து நாட்டுக்கோழி தேவை அதிகமாக இருக்குது. அவங்களுக்கு தேவை இருக்கோ இல்லையா, நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு சத்தான ஒரு ஃபுட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த தொழிலை தேர்ந்தெடுத்து வளங்க.